ஹே, ஹலோ. நீ பேசுறது தெளிவில்லாமல் இருக்க. ஹலோ. வெயிட், ஐ கெஸ் உங்கள் சிக்னல் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கிவ் மீ a minute, hold. மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சும் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆடையிடு. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாலாம் போதும், கிளாஸ் டைமச்சு வாங்க. ஹலோ கவன். ஹலோ. Sorry, I'll call you back. It's okay, Kavan. Take your time. I'll catch you later. Thank you. டேய் கவின். Hi. Hi, Rame. டேய் வளர்ந்தவனே, இங்க என்ன பண்ற? அது வந்து ஒரு கால் வந்தது. அங்கெல்லாம் எங்கேயும் சிக்னல் கிடைக்கல, தான் இங்கே வந்து பேசினேன். நான் நினைச்சேன் இங்க நிறைய சைட்ல நின்று சைட் அடிக்கிறேன்னு. நிம்மி என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இல்லை, சும்மா வளரலாம். நிவ்யா, நடந்து போக கண்டா பூமி பந்தே நூறு துண்டா சுத்திடுமே ஒன்ன வச்சிடுமே கண்ண. எக்ஸ்கியூஸ் மீ. அது கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுல, அதான். ஓகே, கிளாஸுக்கு போகலாம். செம்மையா சொதப்புறடா. ஷோ, மனத்தை வாங்குறேன் நானே. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன். சரி, போலாம். மது. அம்மா மது, நீ கோயில் போகணுன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த லேப்டாப்பே நோண்டிட்டு இருந்தா என்னம்மா? நான் கிளம்பிட்டேன், பாருங்களேன். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். ஒரே ஒரு மெயில்மா, 5 minutes இதோ வந்துடுறேன். கடவுளே, என்ன பிள்ளையோ இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் சரி. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருக்கிற வயசில் இந்த லேப்டாப்பை கட்டிட்டு அழறா. அம்மா, கோயிலில் தானே அர்ச்சனை கேட்கணும், நீயே இப்படி இங்கே அர்ச்சனை பண்ணிகிட்ருக்க. எனக்கு 5 minutesமா, நான் வரேன், போ. இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சிடல இவளுக்கு. சீக்கிரம் கிளம்பி வா வெளியில், நான் வெயிட் பண்ணுறேன். ஏங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படி நீங்கள் இப்படி சிம்பிளாக கோவிலில் வர சொல்லியிருக்காங்கப்பா. தாயே அகிலாண்டேஸ்வரி, நம்ம ஸ்டேட்டஸுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல இல்லை. முதல் மீட்டிங் கோயிலை வச்சுக்கலான்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க கோயில்னு இந்த கோயிலை நானும் சொன்னேன். கோயில்லையுமா பிரம்மாண்டம். அப்படி மீன் பண்ணலங்க. எவ்வளோ நேரம் பண்ணாங்களும் கோயில் வந்து வெயிட் பண்ணுறோம். தங்கம், ஹோம் பங்க்சுவாலிட்டிக்கு யாரும் இருக்க மாட்டாங்களடா. 1/2 hourக்கு முன்னாடி நாம வந்துட்டோம். வந்துட்டுருக்கேன்னு கால் பண்ணாங்க. வந்துடுவாங்க, இரு. ஏங்க, முக்கும் தானும் 2 பேரும் வந்திருக்காங்க. ஏங்க உங்கள் அருமை பத்திரன். இவன் மூத்தவன் இருந்த போதாதா? அவன் ஏதோ காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷனோ ஏதோ சொல்லிட்டு இருந்தான். சரி, நீ அதை பார்த்துட்டு வான்னு சொன்னேன். வருவான் கொஞ்சம் நேரத்தில். இப்படியே அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க. சொல்லி எத்துக்கும் அடங்குறான்ல. நான் அடங்குறனே, பத்தாத. எது? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்துட்டாங்க பாரு. இங்கே இருக்காங்க. வணக்கம் ராஜு. டே கேளு, போகலாமா? லேட் ஆகுதுடா. ஏண்டா டே, என்னைக்காவது கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு, ப்ராக்டிக்கல் லேட் ஆயிடுச்சு, அப்படி ஏதாவது சொல்லியிருக்கியா? இதுக்கு மட்டும் என்ன அவசரம்லாம் எனக்கு? டேய், அது தானடா இந்த 5 வருஷமா பண்ணிட்டுருக்கோம். ஃபைனல் இயர்லையாவது இப்படி கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னா எங்கடா நீங்க? சரி சரி, புலம்பாத. கேட்குறேன், அவன் ஓகேனா தான், சரியா? இல்லைன்னா வேண்டாம். சரிடா, அதான் தெரியுமே. உனக்கு தெரியாம தான் நகர முடியுமா? கேளு, தெரிஞ்சா சரி.
வெயிட் பண்ணு. திரு, டேய் ராஜு சொல்றா. திரு, அது என்னன்னா இன்னைக்கு நீ ஃப்ரீயா? என்னடா என்ன பிளான்ல இருக்கீங்க ரெண்டு பேரும்? காலேஜ் வந்துட்டு ஃப்ரீயானு கேட்குற, கிளாஸ் அட்டன் பண்ணுற ஐடியாஸ் இல்லையா? அது இல்லை மச்சான், பக்கத்தில் ஃபேஷன் டிசைனிங் காலேஜில் கார்னிவல் கல்ச்சுரல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுதான் போகலாமான்னு இவன் தான்டா மைக்கேல் எனக்கு கேட்டு குழப்பிட்டே இருக்கான்டா. அட பாவி, என்ன கொத்து விட்டானே! கல்ச்சுரல்ஸா? அதெல்லாம் டைம் வேஸ்ட்ரா. ஃபைனல் இயரில் இருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குடா மச்சான். இப்போ நம்ம ரிசர்ச்சில் தானே இருக்கோம். ரிசர்ச் விஷயமா வெளில போகிறோம், அது இதுன்னு சொல்லலாம் இல்லைடா மச்சான். நான் என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லலை. டேய் ராஜு, we are almost doctors. நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. இவன் ரெஸ்பான்சிபிளா நம்ம அனாட்டமி மிஸ் லெக்சரை கேட்டுடலாம். என்ன சொன்ன மைக்கேல்? அனாட்டமி மிஸ் இன்னைக்கு வந்திருக்காங்களா? ஆமாம் திரு, இன்னைக்கு வந்திருக்காங்க. பார்த்தேன் மார்னிங். என்ன அனாட்டமி மிஸ் மேலே உனக்கு இவ்வளோ வைக்கிற? அவனுக்கு அனாட்டமி மிஸ் மேலாம் அக்கறை இல்லை. அவங்க லீவ்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு மச்சான் கிளாஸ் எடுக்கலான்னு பார்த்தான். என்னடா டேய், யாரு கைடு? வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் சுந்தர்? ஞாபகம் இருக்கா என்ன? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? விஜய் பிரசாத் ரைட்? உங்களை மறக்க முடியுமா? ஜஸ்ட் சும்மாங்க. அப்புறம் பசங்களாம் எப்படி இருக்காங்க? ஆல் குடுங்க. உங்கள் பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வந்திருக்காங்க. மூத்த பையன் அப்புறம் பொண்ணு வந்திருக்கான். இன்னொரு பையன் காலேஜில் ஏதோ அவனுக்கு இன்றைக்கி முக்கியமான ஃபங்க்ஷன் அதை அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி போயிட்டான். நல்லதுங்க. நாங்களும் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தோம். பையன் அவன் எம்பிபிஎஸ் பண்ணுறான். ஸோ ஃபைனல் இயர் கிளாஸ் கட் பண்ண முடியாதுப்பா, அதனால தான் அவனை மட்டும் விட்டுட்டு வந்தோம். மூத்த பொண்ணு வந்திருக்கா. அப்படியா? ரொம்ப சூப்பர். இப்போ வருங்கால டாக்டர்ன்னு நம்ம குடும்பத்தில் இருக்குது. ஆமாங்க. அண்ணன், இப்படி நீங்கள் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ணன் அப்படி கூப்பிடலாம்ல? என்னம்மா கேட்டுட்டு? கூப்பிடுங்க தாராளமாக. கேட்கவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ணி ரொம்ப சைலண்ட் டைப்போ? அது வந்துமா கொஞ்சம் பழகிட்டா நல்லா பேசுவா. என்னங்க? அகிலா பேசுமா. இந்த வருங்கால சொந்தங்க என்ன பார்த்துட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்? அங்கே திரும்பி பேசு. அப்புறமா பார்த்துக்குறாங்களே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்கண்ணே, பரவாயில்ல. சிக்னா இன்னைக்கு மாப்பிள்ளை வலிக்குது. மாமா மாமா கேமான்னு வாய் அடிச்சிருவேன். ஏண்டி எத்தனை தினம் சொல்றது என் ஃபேக்கல்ட்டி பக்கம் வர வேண்டாம்னா? அச்சோ, பயமாக இருக்கு. இது உங்கள் ஃபேக்கல்ட்டியா? ஃபேக்கல்ட்டி போர்டில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்னு தான் போட்டிருந்தது. திருக்குமரன் ஃபேக்கல்ட்டின்னு ஒன்றும் போடலையே. இவங்கிட்ட திட்ட வாங்கலன்னா இவளுக்கு தூக்கம் வராது போல. டெய்லி காலையில் வந்து திட்ட வாங்கிடுவா. ஏண்டா எவ்வளோ அழகான பொண்ணு, அதுவும் அத்தை பொண்ணு, ஏண்டா இப்படி பண்ணுறாவன்? அதெல்லாம் தெரியலடா. சின்ன வயசுலேருந்து தேவைக்கு அவளுக்கு பிடிக்காது.
ரொம்ப என்ன சொல்கிறது பாயாடிடா பார்த்தாலே இப்போ இவ்வளோ பாய் பண்ணுறாண்டு. தீக்ஷே கிளாஸுக்கு போ. நான் கிளாஸுக்கு போகிறேன் மாமா. நீங்களாம் கிளாஸை கட்டடிச்சிட்டு எங்கேயோ போகிறதுக்கு பிளான் போடுற மாதிரி இருக்கு. ம் தீக்ஷி டோன்ட் கால் மீ மாமா. வீட்டோட வச்சுக்கோ அதெல்லாம். ஓகே இது காலேஜ். ஃபேக்கல்ட்டிக்கு போய் படிக்கிற வேலையை பாருடி. நான் எங்கேனாலும் போவேன். மாமா மச்சாண்டே எங்கடா போகிறோம்னு சொன்ன வா கிளம்ப போகலாம். நிஜமாடா மச்சான்? ஆமாண்டா கிளம்பு. டேய் இருமை அவன் மனசு மாறத்துக்குள்ள வாடா பைக் எடுக்கலாம் கிளம்பலாம்டா. சூப்பர்டா மச்சான். ஏய் மா தேங்க்ஸ்மா. ஆமாடி தீக்ஷிதா ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் என்ன கூட்டு போனா என்ன ஒரு கோல் பேசிட்டு வரதுக்குள்ள காணோம். எங்கே நான் இப்போ போய் தேடுறது? சே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. அப்படி என்ன தலைப்புற காரியமாக தெரியல அம்மாக்கு. இந்த அப்பாவும் நிற்கலையே. ஐயோ எங்கேன்னு பண்ண தொடுவேன். வசந்த மண்டபம் எங்கே இருக்கோம்? இதான் கோயிலுக்கு அடிக்கடி வரணும்னு சொல்கிறதோ. சே கோயிலோட டிசைனே மறந்துட்டேனே. ஓகே தென். ஓகே ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபுல் ரிப்போர்ட் எடுங்க. தென் அனலைஸ் இட். ஆஃப்டர் தட் அதை மார்க்கெட்டிங் கொடுத்தா போதும். ஓகே பிஃபோர் ஃபேக்ட்ரியிலேருந்து ரிப்போர்ட்ஸ் வரும்போது எந்த டிசிஷனும் இருக்க வேண்டாம். காட் ஓகே. இதோ வரவர்கிட்ட கேட்கலாமா? ஃபோன் பேசிட்டு இருக்காரோ? கீழே குடிஞ்சிட்டு வராரே. நோ நோ நோ. உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்கிறது புரியுதா இல்லையா? ரிப்போர்ட்ஸ் வரும்போது டிசிஷன் மேக்கிங் வேண்டாம். என்னதான் அனாலிசிஸ் ஓல்டாக இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ம் யாரோ இவள் கண்டே மனம் திக்காதோ சொற்கள் எல்லாம் சிக்கிக் கொண்டே தொண்டை குழி விக்காதோ என்னென்ன பேசு எப்படி பேசு. My God. ஏய் சின்ன பொண்ணு, இந்த இடத்த பற்றியா? இந்த இடமே செம்மையாக இருக்குது. ஒரே குஷியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வரேன். ஏய் இங்கே பாரு நித்யா, இந்த சின்ன பொண்ணு அப்படிலாம் கூப்பிடாத. நான் இனிமே என் பேர் சிபி. இங்கேயாது ஆமாம்ல, இப்படி ஒரு சிட்டியில் இருந்துட்டு சின்ன பொண்ணு அது இதுன்னு கூப்பிட்ற. எனக்கு ஒரு டீசன்சி வேணாம். அதனால் சின்ன சியும் பொண்ணுல பியும் சேர்த்து சிபி. கலக்கிற சிபி. அடி நித்யா அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம காலேஜுக்கு இந்த காலேஜ்லேருந்து இன்விடேஷன் கூட வரல. வாத்திக்கண்லாம் மண்ணை தூக்கிட்டு வந்திருக்கோம். சிக்கணும் மொவலாம் செத்தோம். ஏய் யார்கிட்ட? நாங்கள்லாம் அப்பாவே அப்படி. யார்கிட்ட சிக்க போகிறோம்? யாரும் நீ என்ன காலேஜ், நீ எங்கேன்னு பண்ணுற அப்படின்னு கேட்கவா போகிறாங்க? எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அதெல்லாம் சிக்க மாட்டோம். வா வா சம்மாய் பண்ணலாம். அது என்ன நீ ஒரு தினுசாக சிரிக்கிற? ஆமாம் புதுசாக அதை அப்டேட் வந்திருக்கான். அதை வேறு பண்ணி தொலைச்சிட்டேன் இந்த அட்மின் பிள்ளை. அப்டேட் வந்தால் அது பாட்டுக்கு இருக்குன்னு விடாமல் அதை டச் பண்ணி வேற பார்த்தா இது என்ன புது எஃபெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு மாதிரி ஒரு சைடுக்கு போகும்போது கீர்த்தி சுரேஷ் மாதிரி சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம் ஆமாம். இல்லைன்னா ஏன் வாய் அப்படி ஆக்கிடுவியா நீ? அப்படி தாம்மா இருக்குது, அழகாக இருக்குது. சரி வா, எவ்வளோ நேரம் தான் வாசலே இருக்கிறது. உள்ளே போய் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம் சாப்பிட்லாம் எல்லாம் போய் அலசி ஆராயலாம். ஓகே பிரகாஷ். எப்பா மைக்கேல் என்ன முகமெல்லாம் பல்லா இருக்கு? எப்பா ஏன் இப்படி சிரிச்சு நீ தான் பார்க்குறேன்டா. அவ்வளோ சந்தோஷமா ஆரம்பிச்சா இருக்கானே. டேய் அந்த பக்கம் பாரு, வெல்கம் கேர்ள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பாவாடை தாவணி சும்மா அழுது கலர்ஃபுல்லாக இருக்குடா. தாவணிக்கு என்ன மயக்கறிய. சே நம்ம காலேஜில் ஒரு பொண்ணு இப்படி வராளா? டேய்
கிளாஸ் கட் பண்ணிட்டு உங்களோட வந்ததே பெருசு. சும்மா தாவணி அது இதுன்னு ஏதாவது வம்பு பண்ணி மாட்டிக்கினீங்க, மானமே போயிடும்டா. இதெல்லாம் இருந்தால் நான் போகிறேன். சும்மா உள்ள போய் சுற்றி பார்க்குறதுன்னா பார்ப்போம், அப்படி கிளம்பலாம். இந்த சட்டிக்கு நான் இல்லை, தெரியும்ல. மச்சம் மச்சம் கூல்டா. நாங்களும் நல்ல பசங்க தான், சும்மா பார்க்குறது மட்டும்தான், வம்பெல்லாம் எங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாது, உள்ளே போகலாம் வா. ஆமாம் ஆமாம், உள்ளே போகலாம். என்ன போகலான்னு இங்கேயே நிற்கிற? ஏய், அங்கால கொஞ்சம் பசங்க நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. உன் கனவு கண்ண மாதிரி ஒருத்தர் நிற்கிறான், வேணா பாரு. எங்க? ஏய், உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்மளும் போகலாம்ல. நித்யா, உள்ளே போகலாம். ம், சரி, ஓகே.